கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே சேர்ந்து ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல தருணத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நல்லவராக, அவர் கூடவே இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி போஷித்து வந்திருக்கிறார். அவருடைய கிருபைகள் மிகவும் மிகவும் மேலானதாக இருக்கிறது. இந்த வேளையிலும் கூட கர்த்தருக்குள்ளதாக என்கிறதான தலைப்பிலே 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் எலியா தீர்க்கதரிசியினுடையதான வாழ்க்கையை பற்றியும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு சில விதமான பாடங்களை இந்த காலை வேளையிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். வசனம் 1 முதல் 7 வரையிலும் படிக்கலாம். கிலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கிழக்கத்திய திசைக்கு போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலே அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்திலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு அந்த ஆறு வற்றி போயிற்று. நாம் படித்ததான இந்த வசனம், இந்த பகுதி எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எலியாவை குறித்து நாம் அநேக விதமான சம்பவங்களை நாம் வேதத்திலே கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த எலியா என்கிறதான பெயருடையதான அர்த்தம் யெகோவா என்னுடைய தேவன் என்று அர்த்தம். இந்த எலியாவை குறித்து அநேக இடங்களிலே அநேக விதமான வார்த்தைகள் அதிகமாக குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் ஒரு சில காரியங்கள் இந்த எலியாவை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த எலியா யார் என்று பார்த்தால் வசனம் 1 பார்க்கிறதான போது அவன் திஸ்பியனாகிய எலியா என்கிறதை நாம் அதிலே பார்க்க முடியும். அதே போல நம் புதிய ஏற்பாட்டிலே வருகிறதான போது மத்தேயு எழுதினதான சுவிசேஷத்திலே இயேசு தன்னுடைய சீஷர்களில் 3 பேரை அழைத்து மலைக்கு தனித்திருக்கும்படி போகிறதான போது அந்த இடத்திலே அங்கு இயேசுவினுடையதான அந்த மறுரூபமாக்குதலிலே எலியாவும் அங்கு தோன்றுகிறதை நாம் பார்க்க முடியும். இப்படி ஒரு சில இடங்களில் எலியாவை குறித்து குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். ஆனால் இந்த எலியா தீர்க்கதரிசி ஒரு மிகவும் வல்லமை நிறைந்ததான ஒரு தீர்க்கதரிசியாகவும் தேவ வார்த்தைகளுக்கு மிகவும் தெளிவாக கேட்கிறதான ஒரு தீர்க்கதரிசியாகவும் அதன்படி செய்கிறதான ஒரு தீர்க்கதரிசியாகவும் காணப்பட்டார். இன்றைக்கு இந்த எலியா தீர்க்கதரிசியுடையதான வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு 3 விதமான காரியங்கள் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அடுத்த வாரத்திலே மீதம் இருக்கிறதான ஒரு 3 காரியங்களை தியானிக்கலாம். முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ளுகிறதான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், இந்த எலியா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை மிகவும் வல்லமையாக பிரசித்தப்படுத்தினதான ஒரு தேவ மனிதனாக இருக்கிறார். தேவ வார்த்தையை அவர் தைரியத்தோடு கூட பேசினவராக இருக்கிறார். 1வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 17வது அதிகாரம் 1வது வசனம். எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறதான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், எலியா ஒரு தீர்க்கதரிசி. தேவனுடைய வார்த்தையை அவர் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பயந்தோ அல்லது மற்ற பிரகாரமாகவோ அப்படியே அடங்கி இருக்காதபடிக்கு யாரிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டுமோ, யாரிடத்திற்கு கொண்டு போய் சொல்ல வேண்டுமோ அந்த இடத்திலே சரியான நேரத்திலே சரியான விதத்திலே தேவ வார்த்தையை தைரியத்தோடு கூட எடுத்து சொன்னதான ஒரு தேவ மனிதராக இந்த எலியாவை குறித்து நாம் பார்க்க முடியும். இந்த எலியா யாரிடத்தில் தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லியிருக்க என்று சொன்னால், ஆகாப் என்கிறதான ஒரு மனிதனிடத்திலே. இந்த ஆகாப் யார் என்று சொன்னால், தேவ ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்ததான ஒரு ராஜாவாக காணப்படுகிறார். இஸ்ரவேலை அநேக விதமான ராஜாக்கள் ஆண்டு வந்தார்கள். அநேக ராஜாக்கள் தேவ ஜனங்களை நல்வழியிலே நடத்தினார்கள். ஆனால் ஒரு சில ராஜாக்கள் தேவ ஜனங்களை பொல்லாத வழியில் நடத்தினார்கள். பொல்லாத வழிகள் என்று சொல்லுகிறதான போது விக்கிரக ஆராதனைகளிலும் தேவனை நமஸ்கரியாமல் அந்நிய தேவர்களை நமஸ்கரிக்கிறதற்கும், அந்நிய தேவர்களுக்கு என்று சொல்லி பலிபீடங்களை ஏற்படுத்தி
ஜனங்களை வணங்க வைத்ததான ராஜாக்களுமாக காணப்பட்டார்கள். இந்த ஆகாப் என்கிறதான ராஜாவும் கூட தேவனுடையதான பிள்ளைகளுடையதான வழியிலே அவர் பின்பற்றாத படிக்கு தேவனுக்கு விரோதமாக பொல்லாத வழிகளிலே தேவ ஜனங்களை நடத்தினதான ஒரு மனிதனாக இருக்கிறார். எப்படி இவன் நடத்தினான் என்று சொன்னால், அவன் எசபேல் என்கிறதான ஒரு அந்நிய நாட்டு ராஜாவின் மகளை அவன் திருமணம் செய்கிறான். திருமணம் செய்து அந்த தேசத்தினுடையதான தேவர்கள், பாகால் என்கிறதான தேவர்களை இந்த ஸ்திரீயானவள் இங்கு தேவ ஜனங்கள் மத்தியிலே கொண்டு வந்து பரப்பி, இதன் நிமித்தமாக இந்த ஆகாப் ராஜா தேவ ஜனங்கள் எல்லாருமே இந்த பாகாலை வணங்க வேண்டும் என்கிறதான ஒரு உந்திப்பில் அவர்கள் ஜனங்களை விக்கிரக ஆராதனையில் நடத்தினதான ஒரு மனிதனாக இந்த மனிதன் காணப்பட்டவனாக இருக்கிறார். தேவனுடையதான கட்டளைகளை விட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே அவர்கள் ஈடுபடுகிறது இதிலே பார்க்க முடியும். இப்படிப்பட்டதான ஒரு சூழலிலே எலியா தீர்க்கதரிசி தேவனுக்கு பிரியமுள்ளதான ஒரு மனிதனாக, தேவனுக்கு பயப்படுகிறதான ஒரு மனிதனாக, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு மனிதனாக காணப்பட்டபடியினாலே தேவன் இந்த எலியாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி தீர்க்கதரிசியாக பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்டதான ஒரு தீர்க்கதரிசிக்கு இந்த விதமான ஒரு சூழ்நிலைகளிலே தேவன் அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ போய் ஆகாபிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், நான் சொல்லுகிறது வரையிலும் இனிமேல் இந்த தேசத்திலே மழை பெய்யாது என்கிறதான வார்த்தை. பாருங்கள், ஒரு கடினமான வார்த்தை இது. அந்த தேசத்துக்கு நன்மை விளைவிக்கிறதான ஒரு வார்த்தை கிடையாது. மழை இல்லை என்று சொன்னால் எந்த விதமான சவால்களை ஒரு தேசம் சந்திக்க நேரிடும், ஜனங்கள் சந்திக்க நேரிடும், எந்த விதமான அழிவுகளை சந்திக்க நேரிடும், எந்த விதமான குறைபாடுகள் பற்றாக்குறைகளை சந்திக்க நேரிடும். இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை ஒருவேளை எலியா பயந்து இருக்கலாம் சொல்லுகிறதற்கு. ஆனால் தேவன் கொடுத்ததான அந்த வார்த்தையை தைரியத்தோடு கூட இந்த எலியா தீர்க்கதரிசி ஆகாபிடத்திலே அவர் கடந்து சென்று சொல்லுகிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். அப்படியான எந்த விதமான ஒரு பயங்களோ ஒரு தயக்கங்களோ இல்லாதபடிக்கு தேவ வசனத்தை தைரியத்தோடே இந்த மனிதன் எடுத்து சொல்லுகிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். எந்த விதமான பயமும் இல்லாதபடிக்கு எடுத்து சொல்லுகிறார். அப்படியான எந்த தைரியத்தோடு கூட எலியா இந்த வார்த்தைகளை தைரியத்தோடு எடுத்து சென்றார் என்று சொன்னால், எலியாவுக்கு தெரியும் தான் ஆராதிக்கிறதான தேவன் அவர் ஜீவனுள்ளதான தேவன். எலியாவுக்கு தெரியும் அந்த உயிருள்ளதான ஜீவனுள்ளதான தேவனை இவன் பிரதிபலிக்கிறதான ஒரு மனிதனாக இவர் காணப்படுகிறான். இந்த உயிருள்ளதான தேவ வல்லமை இவனை ஆட்கொண்டு நடத்தும் என்கிறதான முக்கியமான காரியங்களை இந்த மனிதன் புரிந்து கொண்டவனாக காணப்படுகிறான். எனவே தேவ வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அப்படியே இருந்து விடாதபடிக்கு எல்லா விதமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் தேவ வசனத்தை எடுத்துக்கொண்டு போய் அவன் சொல்லுகிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். புதிய பாட்டிலே நாம் கடந்து வருகிறதான போது கூட தேவ ஜனங்கள் அநேக இடங்களிலே தேவ வார்த்தைகளை அவர்கள் தைரியத்தோடு கூட பிரசங்கித்து இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் வசனம் 29-30 வரையிலும் பார்க்கிறதான போது, ஆதி திருச்சபையானது தேவ வசனத்தை தைரியத்தோடு அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். வேதத்தில் இன்னும் அநேகமான ஜனங்கள் தேவ வசனத்தை, தேவனுடைய வார்த்தைகளை, தேவ வசனத்தை அவர்கள் தைரியத்தோடு பிரசங்கித்திருக்கிறார்கள். நமக்கு முக்கியமான ஒரு உதாரணம் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருக்கு எதிராக வந்ததான பரிசேயர்கள் மத்தியிலும் சதுசேயர்கள் மத்தியிலும் மற்ற விதமான தலைவர்கள் மத்தியிலும் தேவ வார்த்தைகளை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கித்தவராக அவர் காணப்படுகிறவராக இருக்கிறார். நாம் பவுலை குறித்து பார்க்கிறதான போது கூட இயேசுவை பெற்றுக்கொண்டதற்கு அப்புறமாக எந்த விதமான காரியங்களும் தடையாக இல்லாதபடிக்கு தைரியத்தோடு திருவசனத்தை பவுல் பிரசங்கித்ததான ஒரு மனிதனாக இந்த பவுலும் காணப்படுகிறார். அப்படியான இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ வசனத்தை நாம் தைரியத்தோடு பிரசங்கிக்க வேண்டியது அவசியம். தேவ வசனத்தை நாம் தைரியத்தோடு பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னால், முக்கியமானதாக ஆதி திருச்சபையினுடையதான காலத்திலே பார்க்கிறதான போது பரிசுத்த ஆவியானுடையதான வெளிப்படுத்துதல், பரிசுத்த ஆவியானவர் அவருடைய மத்தியிலே வந்து இறங்கினதான போது தேவ வசனத்தை அவர்கள் தைரியத்தோடு எடுத்து பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நமக்குள்ளதாக வருகிறதான போதும் நாம் தேவ வசனத்தை தைரியமாக எடுத்து சொல்லுகிறவர்களாக காணப்படுவோம். இரண்டாவதாக, நாம் சத்தியத்திற்குள்ளதாக வேரூன்றி நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ வசனத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சத்தியத்திற்குள்ளதாக நாம் வேரூன்றி நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகிறதற்கு நாம் தேவன் மீது அதிகமாக விசுவாசம் வேண்டும். அந்த வார்த்தைகளை நாம் சொல்லுகிறதற்கு நாம் எந்த விதமான பயங்களோ தயக்கங்களோ இல்லாதபடிக்கு நமக்கு போராட்டங்கள் கடந்து வரும்.
அல்லது இந்த உபத்திரவங்கள் கடந்து வரும் என்கிறதை நாம் நினைவு கூர்ந்து நான் அதன் பிரகாரமாக நிலைத்து இருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான் அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்துரைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டு அப்படியே விட்டுவிடாதபடிக்கு அதை நாம் பிறருக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போகாதபடிக்கும், சூழ்நிலைகளை பார்த்து திகைத்து போகாதபடிக்கும், உள்ளதை உள்ளபடி சத்தியத்தை நாம் எடுத்துரைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கென்று சொல்லிதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த சுவிசேஷத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள் காணப்பட வேண்டும். அந்த தேவனை நாம் நம்பி விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். சத்திய தேவனுக்குள்ளதாக நாம் வேறொன்று நிலைத்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கிறதான போது தேவ வார்த்தையை நாம் எடுத்துரைக்கிறவர்களாக இருக்க முடியும். எலியா தேவ வார்த்தையை தைரியத்தோடு கூட எடுத்துரைத்ததான ஒரு தேவ மனிதனாக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளுகிறதான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், எலியா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்கிறார். முதலாவதாக தேவ வார்த்தையை தைரியத்தோடு பிரசங்கித்தவராக இருந்தார். இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததான ஒரு மனிதராக இந்த எலியா காணப்படுகிறார். 1 ராஜாக்கள் 17வது அதிகார வசனம் 2-9 வரையிலும் பார்க்கிறதான போது தேவனுடைய வார்த்தை அவருக்கு எப்படி வந்தது, எப்படி கீழ்ப்படிந்தார் என்கிறதை பார்க்க முடியும். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்று சொன்னார். நான் வாசித்ததான இந்த பகுதியில் பார்க்கிறதான போது எலியா 2 சூழ்நிலைகளிலே தேவனுக்கு கீழ்ப்படிந்தார் என்று பார்க்க முடியும். முன்பதாக ஆகாப் ராஜாவுக்கு தேவன் சொன்னதான வார்த்தைகளை எடுத்து சொல்லிவிட்டு இப்போது மறுபடியுமாக அமர்ந்திருக்கும் போது தேவ வார்த்தை அவனுக்குள்ளதாக கடந்து வருகிறது. இப்போது தேவ வார்த்தை இவனுக்குள்ளதாக கடந்து வந்திருக்கிறது. ஒரு சாதாரணமான ஒரு சூழ்நிலையில் அல்ல. தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்ன வசனம் 3 சொல்லுகிறது பாருங்கள். நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே ஒளிந்துரு. இந்த வசனத்திலே பார்க்கும்போது தேவன் நீ கேரீத் ஆற்றண்டையிலே போய் தங்கியிரு, ஜீவித்திரு என்று அவர் சொல்லவில்லை. மாறாக நீ அங்கே போய் ஒளிந்திரு என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். தேவனுடையதான திட்டங்கள் வெளிப்படும் வண்ணமாக தேவனுடைய வார்த்தையை முழுமையாக எடுத்துரைக்கிறதற்கான காலம் வரையிலும் எலியா ஒளிந்திருக்க வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறதாக இருக்கிறது. ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். நமக்கு எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு கதை. ஒரு சிறு பையன் அவன் மீன் பிடிக்கும் வண்ணமாக ஆற்றண்டையிலே கடந்து செல்லுகிறான். மீன் பிடிக்க வேண்டும் என்கிறதான ஆசை இருக்கிறது. ஆனால் உபகரணங்கள் ஒன்றுமே இல்லை. எனவே தன்னிடத்தில் இருந்ததான ஒரு சின்றிய நூலையும் கொக்கியையும் எடுத்துக்கொண்டு அவன் மீன் பிடிக்கும் வண்ணமாக கடந்து செல்லுகிறான். அந்த ஆற்றண்டையிலே கடந்து சென்று பார்க்கும்போது மற்ற ஜனங்கள் பலவிதமான வலைகளும் பலவிதமான உபகரணங்களையும் வைத்து மீன்களை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவன் போய் அந்த கொக்கியிலே ஒரு சில உணவு பதார்த்தங்களை வைத்து அந்த ஆற்றிலே வீசுகிறான். வீசிவிட்டு அந்த நூலை கையிலே பிடித்து அப்படியே ஒளிந்திருக்கிறான். மற்ற ஜனங்கள் வலைகளை போட்டுவிட்டு அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவனுக்கு உடனடியாகவே ஒரு 2-3 மீன்கள் அந்த கொக்கியிலே சிக்கினது. அவன் எடுத்துக்கொண்டு வருகிறான். மற்ற ஜனங்கள் இவனை பார்த்து கேட்கிறார்கள், உனக்கு எப்படி இந்த மீன் கிடைத்தது? நாங்கள் இவ்வளவு பெரிய உபகரணங்களை எல்லாம் வைத்துவிட்டு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி. அப்போது இவன் சொல்லுகிறான், நான் என்னிடத்தில் இருந்ததான அந்த கொக்கியை போட்டுவிட்டு நான் மறைந்திருந்தேன், ஒளிந்திருந்தேன். ஆனால் நீங்கள் அந்த வலைகளையெல்லாம் போட்டு அப்படியே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். எனவே மனிதர்களை பார்க்கிறதான போது மீன் அகப்படாது என்று அவன் சொல்லுகிறான். ஆம், சில விதமான நன்மையான காரியங்கள் நமக்கும் நம் மூலமாகவும் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் சில நேரங்களிலே நாம் யாருக்கும் தெரியாமல் மறைந்திருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. தேவனுடையதான சித்தம், தேவனுடையதான திட்டம் எலியா மூலமாக நிறைவேறும் வண்ணமாக எலியா கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்திருக்க வேண்டியது இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் வண்ணமாக சில நேரங்களிலே தேவ சமூகத்தை நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. மோசே 40 வருடம் தேவனுடைய சமூகத்தில் வனாந்தரத்திலே காத்திருந்ததான ஒரு மனிதனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு முன்பதாக தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் வண்ணமாக இயேசு 30 வருடங்களாக அவர் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. பவுலுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும்போது கூட பவுல் பல வருடங்களாக தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. நீங்களும் நானும் நம்முடைய ஊழிய பணிகளிலே நாம் ஈடுபடுகிறதான போது
நாம் தேவனோடு கூட நேரத்தை செலவிட வேண்டியது அவசியம். குறிப்பாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறத அருமையான தேவ ஊழியர்களே, தேவனுடைய சமூகத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டியதும் தரித்திருக்க வேண்டியதும் அவசியமானதாக இருக்கிறது. தரித்திருக்கிறதான போது தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறுகிறதாக இருக்கிறது. எனவே தேவனுடைய சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கிறதான போது தேவனை நம்பி இருக்க வேண்டியது அவசியம். இந்த எலியா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனுடையதான விளைவு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், கேரித் ஆற்றங்கரையிலுடையதான அந்த சூழ்நிலை, அந்த தண்ணீர் வற்றுகிறதான ஒரு நிலைமையாக இருக்கிறது. சாப்பிடுகிறதற்கு எந்த விதமான சூழ்நிலைகளும் இல்லை. ஆனால் பின்பதாக இருக்கிற வசனங்களை படிக்கிறதான போது தெரியும், தேவன் எலியாவை காகங்களை கொண்டு போஷிக்கிறவராக இருக்கிறார். காலையிலும் மாலையிலும் காகங்களை கொண்டு தேவன் எலியாவை போஷிக்கிறவராக இருக்கிறார். தன்னுடைய தாகத்திற்கு அந்த ஆற்றின் நீரை அருந்துகிறவராக இருக்கிறார். இப்போ அந்த ஆற்றினுடைய நீர் அற்றுப்போகிறது. மறுபடியும் தேவனுடைய வார்த்தை இந்த எலியாவுக்கு கடந்து வருகிறது. வசனம் 9 சொல்லுகிறது, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இந்த ஸ்திரியை பார்த்து எலியா சொல்லுகிறார், தாகத்திற்கு தண்ணீர் தா என்று சொல்லுகிறார். அந்த ஸ்திரீ தண்ணீர் எடுக்க போகும்போது எலியா அவர்களை பார்த்து சொல்லுகிறார், சாப்பிடுகிறதற்கு கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா என்று சொல்லி. இவர்களுக்கு இருந்ததோ கொஞ்சம் அப்பம் செய்கிறதற்கான மாவு. ஆனால் அதிலும் இந்த ஸ்திரீ தேவ ஊழியருடையதான வார்த்தையின் பிரகாரமாக அது நிறைவேற்றுகிறவளாக இருக்கிறார். அவருடைய முடிவை பார்க்கும்போது அவருடைய மழை பெய்கிறது மட்டும் அவருடைய வீட்டிலே அப்பத்திற்கு மாவும் எண்ணெயும் குறைந்து போகவில்லை என்று பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ ஜனங்களே, தேவ வார்த்தையை நாம் கீழ்ப்படுகிறதான போது தேவன் அவருடைய பிள்ளைகளை போஷிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமைகள் இருக்கலாம், வேலைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை, வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, அடுத்த நேர உணவிற்கு என்ன செய்வோம் என்கிறதான தயக்கம், கவலை, கண்ணீர் காணப்படுகிறதாக இருக்கலாம். ஆனால் அந்த நிலையிலும் நீங்களும் நானும் நம்மை அழைத்த தேவனை விசுவாசித்து நம்பி நாம் காணப்படுகிறதான போது அவர் அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் அவர் வழிநடத்துகிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளையும் இந்த தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை ஒன்றுமில்லை என்கிறதான கவலை இருக்கலாம், ஒருவேளை கண்ணீரின் கவலைகள் இருக்கலாம், வியாகுலத்தின் கவலை இருக்கலாம். ஆனாலும் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், இந்த தேவன் ஒருபோதும் ஒருவரையும் வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதான அவருடைய பிள்ளைகளை கைவிடுகிறவர் அல்ல, மாறாக அவர்களை வழிநடத்துகிறதான தேவனாக காணப்படுகிறார். மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ளுகிறதான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், எலியா விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறவனாக இருந்தார். அதே அதிகார வசனம் 17 - 24 வரையிலும் சொல்லுகிறது பாருங்கள். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரியின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவன் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்திலே கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றான். பாருங்கள், சாரிபாத்திலே இருந்தான் இந்த விதவையான இந்த ஸ்திரீ எலியாவினுடையதான வார்த்தையை கேட்டு அவளுக்கு உண்கிறதற்கு உணவு கொடுக்கிறாள். இப்போது தங்குகிறதற்கு இடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எலியா இந்த ஸ்திரீனுடையதான வீட்டிலே தங்கியிருக்கிறாள். ஆனால் தங்கியிருக்கிறதான இந்த காலத்திலே ஒரு சில விதமான அசம்பாவிதமும் நடைபெறுகிறதாக இருக்கிறது. தனக்கு இருந்ததான ஒரே குமாரன் மரித்து போகிறவனாக இருக்கிறான். இப்போ இந்த ஸ்திரீக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒருவேளை இந்த ஸ்திரீக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இப்போது அவளுக்கு
என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து ஞாபகம் வருகிறது, என்னுடைய வீட்டிலே ஒரு தேவ மனிதன் இருக்கிறான் என்று சொல்லி. இப்போது எலியாவை அழைத்து சொல்லுகிறார், எதற்காக என்னுடைய வீட்டிற்கு கடந்து வந்தீர்? என்னுடைய மகன் மரித்து இருக்கிறான், என்னுடைய காரியங்கள், என்னுடைய தீமையான காரியங்கள் எல்லாமே நீ நினைவூட்டுகிறீர் என்று சொல்லி இந்த எலியா என்கிறதான் தேவ மனிதனை பார்த்து இந்த ஸ்திரியானவள் கேட்கிறார். கேட்டு அவரிடத்தில் சொல்லுங்க, என்னுடைய மகன் மரித்து போனான் என்று சொல்லும்போது எலியா அந்த மகனை எடுத்துக்கொண்டு மேல் வீட்டு அறையிலே கொண்டு போய் முகம் குப்புற விழுந்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அந்த ஜெபத்தின் பிரகாரமாக அந்த மகன் உயிரோடு திரும்பி வருகிறதை நாம் இதிலே பார்க்க முடியும். அதோடு கூட முடிந்து விடவில்லை. யாக்கோபு 5வது அதிகாரத்தில் பார்க்கிறதான போது கூட வசனம் 17-18 சொல்லுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தான். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்போது 3 வருடமும் 6 மாதமும் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் எலியா என்கிறதான மனிதன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலைமையிலிருந்து வந்ததான ஒரு மனிதன் அல்ல. வேதம் சொல்லுகிறது அவன் நம்மை போல பாடுள்ளதான ஒரு மனிதன். ஆனால் அவன் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் தொடர்ந்து நிற்காமல் அவன் ஜெபித்ததான போது அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி நாம் மேலே பார்த்ததான இந்த பகுதிகளிலே பார்க்கும்போது அவன் முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறதான போது அந்த குழந்தைக்கு உயிர் திரும்பி வந்தது என்கிறதை பார்க்க முடியும். அப்படியான எலியாவின் ஜெபம் ஒரு நம்பிக்கை நிறைந்ததான ஒரு ஜெபமாக இருந்தது. ஜெபித்தால் தேவன் விடுதலை கொடுப்பார், ஜெபித்தால் தேவன் பதிலே கொடுப்பார் என்கிறதான ஒரு நம்பிக்கை எலியாவுடையதான ஜெபத்திலே காணப்பட்டதாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறதான போது தேவன் நம்முடைய நம்பிக்கையின் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நான் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறதான ஒரு தேவனாக இருக்கிறார். ஒருவேளை அநேக விதமான சூழ்நிலைகளில் மத்தியில் நாம் இருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், அநேக விதமான தேவைகளுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், அநேக விதமான துன்பங்களின் மத்தியில் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஆனால் நம்முடைய ஜெபம் ஒரு விசுவாசத்தோடு கூட இருக்கிறதாக காணப்பட வேண்டும். எலியா அவர் கருத்தோடு ஜெபித்ததான போது, குழந்தையினுடைய உயிர் வர வேண்டும் என்று ஜெபித்து விசுவாசத்தோடு ஜெபித்ததான போது அவைகள் நடந்ததாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால் அதில் ஒரு மூல காரணமாக இருக்கிறது விசுவாசம். நீங்களும் நானும் ஜெபிக்கிறதான ஜெபம் விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் அந்த ஜெபத்திற்குள்ளதாக காணப்பட வேண்டும். சந்தேகம் ஜெபத்திற்குள்ளதாக காணப்படுகிறதான போது வேதம் சொல்லுகிற நம்மால் எந்த ஒரு அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி. அப்ப நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஜெபம் விசுவாசத்தோடு இருக்கும்போது நிச்சயமாகவே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்மால் பார்க்க முடிகிறதாக இருக்கிறது. எலியா எந்த விதமான ஒரு சூப்பர் ஹீரோ எதுவுமே கிடையாது. ஆனால் நம்மை போல பாடுள்ள மனிதர், நம்மை போல எல்லா விதமான சூழ்நிலைகளையும் அறிந்ததான மனிதர், ஆனால் தேவ வார்த்தைக்கு செவி கொடுத்ததான ஒரு மனிதனாக இருக்கிறார். அந்த மனிதர் ஜெபிக்கும் போது விடுதலை உண்டானது. அந்த மனிதர் ஜெபிக்கும் போது வானம் மழையை பொழிந்தது. அந்த மனிதர் ஜெபிக்கிறதான போது அற்புதங்கள் நடந்ததாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? நான் இந்த ஜெபத்தை குறித்து அதிகமாக பேச விரும்பவில்லை. ஆனால் ஒரு சில காரியத்தையும் சொல்லுகிறேன். ஜெபம் எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை கொண்டு வரும். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லா நிலைகளிலும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்தினால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்திலே காணப்பட வேண்டும். விசுவாசத்தோடு இருக்கிறதான ஒரு ஜெபமாக நம்முடைய ஜெபங்கள் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறவராக இருக்கிறார். 3 விதமான பாடங்களை பார்த்தோம். எலியா தேவனுடைய வார்த்தையை வல்லமையோடு தைரியத்தோடு எடுத்துரைத்ததான ஒரு மனிதராக இருந்தார். இந்த எலியா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். இந்த எலியா தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஜெபித்தவராக இருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான நம்பிக்கைகள் காணப்படுகிறது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவ வசனத்தை நாம் தைரியத்தோடு எடுத்துரைக்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது நம்முடைய ஜெபம் தேவனை விசுவாசித்து ஜெபிக்கிறதான ஒரு ஜெபமாக இருக்கிறதா? ஜார்ஜ் முல்லர் என்கிறதான ஒரு தேவ மனிதர், அவர் ஒரு ஆசிரமத்தை வைத்து நடத்தி வந்தார். இந்த குழந்தைகளுக்கு எல்லாமே அநேக குழந்தைகள் இவருடையதான இந்த இல்லத்திலே, அநாதை இல்லத்திலே காணப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு சரியான வேளையிலே உணவுகளை கொடுத்து வந்தார்கள். ஆனால் குறிப்பாக ஒரு நாள் இந்த குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்கிறதற்கு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை. இந்த மனிதர் தினமும் இருக்கிறது போலவே
அந்த காலை உணவு நேரத்தில் இவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரை தேவையான உணவை கொடுத்ததற்கு நன்றி என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்து முடிந்த மாத்திரத்திலே யாரோ ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டின் கதவை தட்டுகிறார். அதை திறந்து பார்க்கிறதான போது அந்த ஊரிலே ஒரு உணவகம் வைத்து நடத்தி கொண்டு வந்தான ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார், என்னுடைய வாகனம் பழுதாகிவிட்டது, என்னால் இந்த அப்பத்தை எங்கேயுமே கொண்டு போய் டெலிவரி பண்ண முடியாது, எனவே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் கொடுக்கிறார். அந்த உணவுகளை வைத்து அந்த பிள்ளைகள் அந்த காலை வேளையிலே அவர்கள் உணவுகளை சாப்பிட்டார்கள். நம்முடைய தேவன் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அவருக்கென்று சொல்லி நாம் தைரியமாக நிற்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிறதான ஒரு தேவனாக காணப்படுகிறவராக இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் அவரை விசுவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை தைரியத்தோடு பேச வேண்டும். எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய வார்த்தை தைரியத்தோடு பேச வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறதான போது இந்த தேவன் அவருடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய தேவையை இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் கொடுக்கும்போது அவருக்காக நாம் சார்ந்திருப்போம், அவர் நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஜெபத்தையும் கேட்டு அவர் பதில் கொடுக்கிறதான தேவனாக காணப்படுகிறார். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய தேவன் அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் பட்டினியாக இருக்க விடுகிறவர் அல்ல. அவருடைய பிள்ளைகளுடையதான ஜெபத்தை கேட்கிறவர், அவருடைய பிள்ளைகளுடையதான தேவைகளை சந்திக்கிறவர். இந்த கால வேளைகளில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறதான தேவனாக இருக்கிறார். எனவே இணைந்து கொண்டதான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நம்பரில் நீங்கள் எங்களை அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நம்முடைய குழுவானது ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபைகளும் தேவ சமாதானமும் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக.